உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய கும்பமேளாவில் மிகப்பெரிய அளவில் தீ பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது. மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். உலகத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று கும்பமேளா. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏறத்தாழ ஒரு 6 வாரங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு. அந்த நிகழ்வில் வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற தகவல் கூட வந்திருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், டெல்லியில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. இதனுடைய ஒரு நாடகத்தினுடைய ஒரு பகுதியாக கும்பமேளாவில் மோடி கலந்து கொள்ளவிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கும்பமேளாவில் மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2 கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதில் 7க்கும் அதிகமான டென்ட் கொட்டா முழுவதுமாக எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் தீ பற்றி படர்ந்திருக்கிறது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகுதான் அங்கே தீ அணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது உலகிலேயே நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று கும்பமேளா. உலகமே அதை உற்று பார்க்கும். அப்படிப்பட்ட நிகழ்வில் இவ்வளவு மோசமான பாதுகாப்பு குளறுபடிகளை யோகி ஆதித்யநாதனுடைய அரசு அங்கே செய்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இந்தியாவில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடாத இல்லை ஆட்சி நடக்காத ஒரு மாநிலம்னு வச்சுங்களேன். இந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இன்றைக்கு முகப்பு பக்கத்தில் எல்லா ஊடகங்களும் போட்டி போட்டுட்டு பேசியிருப்பாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு குறித்து பெரிய அளவில் யாருமே கண்டுக்கலை. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு மாநிலம் ஆந்திராவில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்குள்ளே நடந்த 2 மிக முக்கியமான சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அதை ஊடகங்கள் மறைச்சிட்டாங்க. முதல் விஷயம் என்ன? மிகப்பெரிய அளவில் கூட்ட நெரிசல். இந்த கடுமையான கூட்ட நெரிசலில் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் சிக்கி 6 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய தகவல் நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டு கவுண்டரில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்து. இந்த 2 சம்பவங்களும் உடனடியாக விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய குரல் வந்தது. இதையொட்டி என்னென்னா, உள்துறை அமைச்சகம் அங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவினுடைய தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தானத்திட்ட உடனடியாக இது குறித்து அறிவிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, அமித்ஷா 2 தினங்களுக்கு முன்பு இதே ஆந்திராவில் வந்தார். சந்திரபாபு நாயுடு அமித்ஷாவை மிரட்டி இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கின்றன. எங்கள் மாநிலத்தினுடைய பிரச்சனை நீங்கள் தலையிடுவீங்களா? நீங்கள் இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு முயற்சி பண்ணுறீங்களா? அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், பேசாமல் அந்த அறிக்கையை திரும்ப பெற்றுடுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவையே மிரட்டியதாகவும், அமித்ஷா அந்த அறிக்கை வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பின்வாங்கியதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கிறது. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இந்து கோயில்கள், இந்து நிகழ்வுகள், இதில் இவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், மோடி இதை குறித்தெல்லாம் வாய் திறக்கப் போவதில்லை. இப்போ கும்பமேளா நடக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1,50,000க்கும் அதிகமான தற்காலிக கழிப்பறைகள் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே அதை சுத்தம் செய்வதெல்லாம் யார்? நமக்கு தெரியும் இல்லையா? இன்றைக்கு மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது கையால் மலம் அள்ளக்கூடிய அல்லது கைகளால் மலங்களை சுத்தம் செய்யக்கூடிய அந்த முழுவதுமாக அது இல்லாமல் ஆக்கப்படும், எந்திரங்களின் மூலமாக அது கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வடசுட்ட நிகழ்வெல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு கும்பமேளாவில் உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறக்கூடிய கும்பமேளாவில் ஏறத்தாழ 1,50,000க்கும் அதிகமான கழிப்பறைகள் கட்டப்பட்டுகின்றன. அதில் ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கார். அப்பாவும் அந்த இடத்துல கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய வேலையில் இருக்கார், மகனும் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை பாருங்கள். ஒரு கும்பமேளா அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் யார் கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது, எந்த மதத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வில் அந்த மதத்தை சார்ந்த இன்னொரு பிரிவினர் எப்படிப்பட்ட வேலைகளை இன்னமும் செய்ய வேண்டியது இருக்குது. நிர்பந்தம் இது இல்லையா? நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் அவங்க எல்லாம் பிடிச்சாத பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. நிர்பந்தத்தின் காரணமாக அது செய்யப்படுகிறது என்பதுதான் உண்மை. இதை இல்லாமல் ஆக்குவதற்கு இந்துக்களுடைய காவலன் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இப்போ கடந்த முறை இதே மாதிரி 5 வருடத்திற்கு முன்னாடி கும்பமேளாவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது மோடி போய் ஒரு 5 தலித்துகளுடைய காலை கழுவினார்.
ஒரு ட்ராமா. அடுத்தது இப்போ February 5 அங்கே போகிறாருன்னு சொல்கிறாரு. போகக்கூடிய இடத்துலையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு நாடகத்தை அவர் அரங்கேற்றக்கூடும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நிலைநிறுத்த வேண்டியது இருக்கிறது அவர்களுக்கு. இதெல்லாம் இந்த கட்டுமானம் உடையாமல் இருக்கிற வரைக்கும் தான் இவர்களுடைய சித்தாந்தம் உயிர் வாழும் என்பது இவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய குளறுபடிகள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் நடந்துட்டுருக்கு. ஆனால் அதை பற்றி பேசுவதற்கோ அது குறித்து விசாரணை நடத்துவதற்கோ இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய தீ விபத்து நடந்திருக்கிறது. கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுன்னா எத்தனை லட்சம் மக்கள் அங்கே கலந்து கொள்கிறார்கள் இல்லையா? உலகிலேயே அதிகமான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் இந்த கும்பமேளாவும் ஒன்று. அப்படிப்பட்ட இடத்துல பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதி செய்யிருக்கணும். எந்த உயிருமே பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கிறது அந்த அரசாங்கத்தினுடைய கடமை அல்லவா? ஆனால் இவ்வளோ பெரிய தீ விபத்து அங்கே நடந்திருக்கிறது. அதை ஊடகங்கள் எதுவுமே சொல்லாதது மட்டும் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் அது சர்வசாதாரணமாக போவதும், இது நீங்கள் வேறு ஏதாவது இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருந்தோம் இல்லை கேரளாவில் நடந்திருந்ததுன்னா என்ன ஆகும்? ஐயோ இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு எதிராக இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க, இந்துக்களுடைய விழாக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்து கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடக்குது. பினராயி விஜயன் அப்படிங்கிறவர் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கு சபரிமலையில் குறைந்த நாட்களில் அவ்வளவு லட்சம் பக்தர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அங்கே சபரிமலை ஐயப்பனுடைய தரிசனத்தை செய்திருக்கிறார்கள். இது மிகுந்த பாராட்டுக்குரியது அப்படின்னு பல்வேறு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் ஒரு மதச்சார்பற்ற அரசை அங்கே இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் ஒன்று தான், எல்லா கடவுள்களும் ஒன்று தான், எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நிர்வாகம், அதை மிகப்பெரிய அளவில் பாராட்டி ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. ஆனால் மறுபுறம் நீங்கள் பாருங்கள், ஆந்திராவில் இவ்வளோ பெரிய சம்பவம். நீங்கள் இந்த திருப்பதியில் நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்காக செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையில் மிகப்பெரிய அளவில் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அதுமாதிரி கும்பமேளாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த செய்தி, இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இவர்கள் நிர்வாகத்திற்கு எந்த விதமான லாயக்குமற்றவர்கள், வடை சுடுறதுக்கு மட்டும்தான் இவங்க லாயக்கானவர்கள் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.